அப்ப இவனுங்கெல்லாம் கொடுத்த டாஸ்க் மாதிரி பண்ண மாட்டாங்க, இனோவேட்டிவா பண்றன்ற பேர்ல டாஸ்க ஸ்பாயில் பண்றது. அரோரா எப்படி இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள வந்தா ட்ரையாங்கிள் அப்படின்ற கண்டென்ட்டையும் பேசினாங்க. கமுருவும் இவ்வளவு நாள் இதனாலதான் வீட்டுக்குள்ள இருக்கானும் பேசினாங்க. வாட்ட பார்வதி, யாரா அது காதல் ஃபீலிங்னு சொன்னது? அது வெறும் ஃபீலிங். வினோத் அவர்களுக்கு செருப்பு காட்டுற மாதிரி சாண்ட்ரா வேணுனே காலை தூக்கி இப்படி நிக்க வைக்கும் போது சும்மா படையப்பா தலைவர் மாதிரி அடே காலை தூக்கி போட்டாரு. சாண்ட்ராலாம் சோகமா இருந்தாங்க, டப்புனு பாட்டு போட்டோன்னு டான்ஸ் ஆடணும். என்னம்மா இப்படி ஆடுற? அந்த லெஃப்ட்ல வந்து ரைட்ல வந்து ரொம்ப அழகா பண்ண, ரொம்ப அழகா பண்ண. கரிகாலன் மேஜிக் ஷோவையும் மாநாடு மலையாளத்தையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க மக்களே, அதுதான் உண்மை. ஆக மொத்தத்துல கானா வினோத் எப்ப சிக்குவாரு எப்ப செய்யலான்னு ஒரு பெரிய கூட்டமே ஆனா வேலை செய்யறா தம்பி. 72வது நாள் ஏன் இருந்துச்சுன்னே தெரியல, புதைக்கிறத விட்டுட்டு அதை வேற எடுத்து சேனல்ல வச்சிருக்காங்க. ப்ரோவோக் டிவி வழங்கும் பிக் பாஸ் விசஸ் ஜோ மைக்கேல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுடைய விஜே தனுஷ். வணக்கம் மக்களே, வணக்கம் 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 ஆடிக்கினே இருப்பேன். எஸ், இன்று பிக் பாஸ் சீசன் 9 72ஆம் நாள் எப்படி இருந்தது அண்ணே? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 72வது நாள் ஏன் இருந்துச்சுன்னே தெரியல, புதைக்கிறத விட்டுட்டு அதை வேற எடுத்து சேனல்ல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நேத்து ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டாங்க. அந்த சி அப்படின்னு கனி அவர்கள் சி அப்படின்னு சொன்ன விஷயத்துல சாண்ட்ரா அவர்கள் அப்செட் ஆகி சி கதவு வழியா உட்கார்ந்து அழுகிற மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதோடைய தொடர்தலா அது மறுபடியும் திவ்யா பக்கம் திரும்பி திவ்யா அப்படி பண்ணிட்டாங்க, திவ்யா அப்படி பண்ணிட்டாங்கன்னு மறுபடியும் சீய மறந்து சேச்சி வந்து திவ்யா பக்கம் திரும்பினோன்னே என்ன பண்றதுனே புரியாம மொத்த வீடும் வந்து கனி அவர்கள் தனியா இன்னொரு ஒரு ரூம்ல உட்காந்து அவங்க தனியா அவங்க அழுது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரே கூட்டமா ஒரு 8 பேர் போய் நின்று இருந்தாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வினோத், கமருதீன், பார்வதி, சாண்ட்ரா நின்று இருந்தாங்க. இந்த விஷயத்துல கமருதீனை ஏதோ கடுப்பேத்தி விட்டுருக்காங்க போல பார்வதி, அதுல காண்டாயி கமருதீன் போயிட்டாப்ல. சோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து காட்டப்பட்டுச்சு. அதுல வந்து சாண்ட்ரா அவர்கள் கமருதீனை பத்தி ஆல்ரெடி பத்தியா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அரோரா எப்படி இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள வந்தா ட்ரையாங்கிள் அப்படின்ற கண்டென்ட்டையும் பேசினாங்க. கமுருவும் இவ்வளவு நாள் இதனாலதான் வீட்டுக்குள்ள இருக்கானும் பேசினாங்க. வாட்ட பார்வதி, யாரா அது காதல் ஃபீலிங்னு சொன்னது? அது வெறும் ஃபீலிங். 24/7 அவங்க சொல்லியிருக்காங்கண்ணே. நான் வந்து எங்க வீட்டுல நாங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் இருந்தாலும் வந்து எனக்கு அவங்க மேல ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் சொல்லிட்டேன் கமருதீன்ட்ட, ஃபீலிங்ஸ்ல விளையாடிடாத அப்படின்லாம் சொல்லிட்டேன் நானு அப்படின்றலாம் பார்வதி சொல்லியிருக்காங்க போல. ஓகே, நல்ல விஷயம். அவங்களுக்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த அதிகமா இருந்த காரணத்தினால அவங்க வந்து ஃபீலிங்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த ஃபீலிங்ஸ்ல விளையாடிடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேனா கமருதீன் விளையாடுவார் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கப்படுது. சரி, நம்ம அதுக்குள்ள போக வேணாம், நம்ம அடுத்து கண்டென்ட்டுக்குள்ள போவோம். சொல்றாங்க அவங்க, எனக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி நான் வந்து வீட்டை விட்டு வெளில போனா நான் சும்மாவே விட மாட்டேன் உன்ன, அதையும் சொல்லியிருக்காங்க அவங்க. அதையும் சொல்லியிருக்காங்க. அதுல காண்டான கமருதீன் ஆஹா அப்படின்ற மாதிரி கோவப்பட்ட மொமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு நடுவுல படையப்பா நீலாம்பரியோட வருஷன் ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது இந்த பக்கம் சாண்ட்ரா அவர்களும் அந்த பக்கம் வினோத் அவர்களும் கருத்தா பேசிட்டு இருக்கும் போது வினோத் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா வேணுனே வினோத் அவர்களுடைய கரெக்டா கருத்தா பேசுறாரு. வினோத் இந்த வாட்டி கானா வினோத் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் கருத்துக்கு வந்திருக்காரு. அந்த கருத்துல பேசிட்டு இருக்கும்போது வேணுனே வினோத் அவர்களுக்கு செருப்பு காட்டுற மாதிரி சாண்ட்ரா வேணுனே காலை தூக்கி இப்படி நிக்க வைக்கும் போது சும்மா படையப்பா தலைவர் மாதிரி அடே காலை தூக்கி போட்டாரு. வா, வாட் எ மொமெண்ட். நான் கூட இது யதார்த்தமா நடந்துச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா அடுத்த சீன்ல அது விக்கல் விக்ரம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது it has been clear that நீ காலுக்கு கீழே அப்படின்றதான் சாண்ட்ரா சொல்ல வந்தாங்க. ஆனா நான் உங்க காலுக்கு மேல நான் அப்படிதான்டா கெத்தாதான்டா காலுக்கு மேலதான்டா காலை போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி கபாலி படத்துல தலைவர் சொல்ற மாதிரி கண்டென்ட்ட சொல்லிட்டு முடிச்சு விட்டாரு. ஆனா இன்னைக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே இந்த விஷயம் தான், சாண்ட்ரா கரெக்டா, திவ்யா கரெக்டா, விக்ரமும் கானா வினோத்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க, விக்ரமும் நம்ம கனியக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் கரெக்ட் என்னமோ பழைய மேட்டர்லாம் எடுக்கிறாங்க. அந்த வீட்டு டாஸ்க் அப்போ
தலைவலிக்கு மாத்திரை கொடுத்தாங்க. ஆனா 1.5 நாள் கழிச்சுதான் அதை போட்டாங்க. வேணும்னே பண்ணியிருக்காங்க ஒண்ணு சொல்றாங்க. சாண்ட்ராக்கும் தெரியலன்றாங்க. சோ இந்த மாதிரி யார் சரி யாரு தப்புன்றதான் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கானா வினோத் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து பிரச்சனைனா அவங்க திவ்யாவை கூப்பிட்டு, திவ்யா இங்க வா, உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதை கேட்காம ஊர் ஃபுல்லா போய் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ஊர் ஃபுல்லா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா டைரக்டா பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது அப்படின்றதையும் கானா வினோத் அவர்கள் வந்து இன்னைக்கு தல ரூம்ல உட்காந்து பேசுற விதம் வந்து நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கானா வினோத் அவர்கள் தான் இந்த மொத்த டாஸ்க்ல இன்னைக்கு டேல ஸ்கோர் பண்ணது. அதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா, திவ்யா எல்லாமே பிரச்சனை அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் வந்து நம்ம நேத்து நீங்க ஒண்ணு சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா? சோ இப்படி போயிட்டு இருக்க நேரத்துலதான் வந்து டாஸ்க் இந்த வீக் அனைவரும் எதிர்பார்த்த டாஸ்க் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. தம்பி, அதுக்கு முன்னாடி அண்ணனோட ஜோசியம் பலிச்ச மொமெண்ட்ட சொல்லு. எஸ், அதையும் சொல்லியிருந்தீங்க. மணி டாஸ்க் நேரத்தை கணிக்கிற மாதிரி அதுவும் கொடுத்திருந்தாங்க. டான்ஸ் மேரத்தான் 2.0ன்னு அதுக்கு ஒரு பேரை வச்சு நீங்க சொல்ற நேரத்துலதான் ஆட போறீங்க, நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க சொல்றப்பதான் பாட்டு போடும் அப்படின்னு தலைகீழா ஒரு டாஸ்க மாத்தி கொஞ்சம் ஒரு 2 டாஸ்கையும் சேர்த்து ஒரு டாஸ்கை இனோவேட்டிவா ஒண்ணு பண்ணிருக்காங்கண்ணே. ஆமா, அதாவது பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் இந்த டாஸ்க இன்வென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காம்போ ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்காங்க. ஏதோ ஹோட்டல்ல காம்போ பிரியாணியும் சிக்கன் 65 ரெண்டும் காம்போவா சாப்பிட்டு இந்த கன நேரத்தில் இந்த டாஸ்கை யோசிச்சிருக்க கிரியேட்டிவ் டீமுக்கு அச்சாப். இப்போ நல்லாதான் போய்கிட்டு இருக்கு டாஸ்க். சோ அதான் டான்ஸ் மேரத்தான் 2.0 3 டீமா பிரிக்கிறாங்க. டாஸ்க் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த நாங்க ஈவென்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த கார்னிவல் ஈவென்ட்ஸ் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு பேக்டிராப்ப போட்டு கலர் கண்ணாடி, ஓகேவா, சிலுக்கு சிப்பான் சொக்கா, ஓகேவா, மங்கி குல்லா, கோமாளி தொப்பி, ரைட்டு, போர்வைகள், பெட்ஷீட்டுகள்ன்ற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. அவங்க ஏதோ ஈவெண்ட்டுக்கு போயிருப்பாங்க, பாத்துருப்பாங்க, பரவாயில்லையே நல்லா இருக்கே, சரி தூக்கி போடு அப்படின்னு நீங்க போட்டிருப்பாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு காஸ்டியூம் செலக்ஷன். அந்த காஸ்டியூம் செலக்ஷன் தான் இன்னைக்கு வந்து ஹிட் ஆஃப் த ஷோ. எல்லாரும் பார்த்துட்டு ஓ வாட்டம், அதுவும் பார்வதியா அந்த காஸ்டியூமை போட்டோட நானே என்னடா ஏதோ வேற யாரோ ஸ்டேட்ல இருந்து ஒரு பொண்ணு கூட்டம், ஓ இது நம்ம பாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எல்லாருமே டான்ஸ் நல்லா பண்ணாங்கண்ணே. ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. சாண்ட்ராலா சோகமா இருந்தாங்க, டப்புனு பாட்டு போட்டோன்னே டான்ஸ் ஆடணும்னா நோ என்னம்மா இப்படி ஆடுற, அந்த லெஃப்ட்ல வந்து ரைட்ல வந்து ரொம்ப அழகா பண்ண அந்த மொமெண்ட் கிளாசிக்கல் டான்சர்னே. இத்தனை நாளா அந்த திறமையை வெளிக்காட்டாம இன்னைக்கு காட்டினாங்க பாரு ஒரு காட்டு. டாக் டாக் தக்கன்ட்டு. இல்ல அந்த அது ஃபோக், அது கிளாசிக்கல் கிடையாது. டேய் அவங்க ஆடுனது நீ ஃபோக் தான், மிஸ் பண்ணாத. ஆடுனாங்க. இல்லனே அங்க ஆடுனது அவங்க ஃபோக் தான்ன்றேன். சரி ரைட். டீமோட பேருக்குலாம் பாத்தீங்களா? கரிகாலன் மேஜிக் ஷோவையும் மாநாடு மயிலாடுதையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க மக்களே, அதுதான் உண்மை. இதுல அந்த டீமோட பேர்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுண்ணே. கரகாட்ட கும்பல். ஆடிக்கினே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து எம்மாடி ஆத்தாடி டீம். எம்மாடி அந்த டிஆர் ஃபேனா இருப்பாரு போல, மொரட்டு டிஆர் ஃபேனா இருப்பாரு, எம்மாடி ஆத்தாடி அந்த மாதிரி. இந்த மாதிரி டீம் நேம் எல்லாம் வச்சு கரெக்டா நீங்க கரெக்டா மணியை கால்குலேட் பண்ணி மணி அடிங்க, நாங்க மணி அடிக்கிற மாதிரி ஒரு பாட்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க கொடுத்து மணி 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 எப்படி கனெக்ட் பண்ணிட்டேனா? ட்ரைனிங்க அதெல்லாம் இருக்கட்டும். சரி ஓகே. சரி அதையே விடுங்க. சோ டாஸ்க் ஃபர்ஸ்ட் வந்து 35 நிமிஷத்தை யாரு ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க, பண்றாங்க. 40 நிமிஷம் போது 28 நிமிஷத்துல முடிக்கிறாங்க. ஆனா கரெக்டா எவ்வளவு நிமிஷத்துல முடிச்சிருக்காங்க தெரியுமா? டீமே 36.18 நிமிஷத்துல முடிச்சு வின் பண்ணது கரகாட்டக்காரர். எஸ், அந்த டீம் பேர் வந்து கரகாட்டக்கார கும்பல். அவங்க வின் பண்ணிருக்காங்க. நல்லா போட்டு ஆட்டத்தை போட்டு ஆட்டத்தை போட்டு முடிச்சுட்டாங்க. சோ அதனால அதுக்கப்புறம் ஒரு டீமும் இனோவேஷனா யோசிக்கிறாங்கண்ணே. ஒருத்தங்க வந்து அந்த தண்ணி சொட்டு சொட்டா ஒழுகும்ல, அதை வச்சு டைம் கால்குலேட் பண்ணலாமா நிக்கிறோம்னா பாக்குறாங்க. அங்க சுபிக்ஷா இன்னும் மேல போய் இந்த மைக்ரோ ஓவன்ல வந்து அந்த டைமர் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து நான் கால்குலேட் பண்ணேன்னு போக அங்க போனா மைக்ரோ ஓவனே வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. கனியக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, சரி அம்மா அப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு கவுண்ட் பண்றாங்க.
இதுல நடுவுல வந்து விக்ரம் வந்து டீவியேட் பண்றாராம். கவுண்ட் பண்ணிட்டு அவர் இருக்கப்ப எல்லாத்தையும் டிவைட் பண்றதா இருக்கட்டும். என் தலைவி அரோரா மஸ்காரா போட்டு மயக்கிறியே என்ன அந்த என்ன சார் பென்சில்ல இது? பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்டாங்க. ஏமா அரோரா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பிக் பாஸ் கூப்பிட, பிக் பாஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா பிக் பாஸ்? இருங்க பிக் பாஸ் ஒரு சாரி வேற கேட்கணுமா? ஆமா பிக் பாஸ் தப்பு பண்ணிட்டேன் பிக் பாஸ். சாரி பிக் பாஸ். ஆக்சுவலா கானவினோத் சொல்றாரு, ஏம்மா எழுதக்கூடாதும்மா புடுங்க போறாரு. எப்படி நீங்க வந்து பண்ணலாம்? உடனே விக்ரம் ஒரு பொண்ணோட கைய பிடிச்சு நீங்க எப்படி இழுக்கலாம்? அப்படின்னு ஒண்ணு அவரு எப்ப எனக்கு புரியல என்னன்னு அவரு பண்ணா வந்து ஆக அவர் மொத்தத்துல டிஸ்டர்ப் கானா பண்ணுவாரா? வினோத் எப்ப சிக்குவாரு, எப்ப செய்யலான்னு ஒரு பெரிய கூட்டமே ஆனா வேலை செய்றாரு தம்பி. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ரம்யா ஜோ அவர்கள இன்டர்வியூ எடுத்தோம். ம், ம், நாம வந்து ஒரு 3வதோ, 4வதோ ஸ்லாட். ம், ம், நம்ம இன்டர்வியூ உட்கார்ந்திருக்கோம், எடுக்கிறோம். உள்ள போகும்போது நம்ம எப்பயும் போல, உள்ள போகும்போதே அது ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காங்க. ம், ம். இன்டர்வியூ எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு மோட்ல உட்கார்ந்திருக்காங்க. ஓகே. அப்புறம் அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணி, ஓகே பண்ணி இன்டர்வியூக்கு உட்கார வச்சு, ஆ இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கும்போதே, அவங்கள கேட்கிறேன். சரிங்க. ம். இதுக்கு 3 பேர் வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அதே கொஸ்டின்ஸ நான் கேட்டா, கானா வினோத பத்தி யாராவது கேட்டாங்களா? இந்த விஷயங்கள் நடந்துச்சு. பெருசா வைரல் ஆச்சு. இல்ல கானா வினோத பத்தி யாரும் கேட்கல. அப்ப கானா வினோதரின் இந்த இஷ்யூ இவ்ளோ வைரல் ஆகி கூட, அவருடைய பெயர் இவ்வளவு தூரம் வெளியில போயிருக்கு. ரம்யா அவர்கள வந்து இப்டி கட்டி புடிச்ச தருணத்த ரீல்ஸா நெறைய பேர் பகிர்ந்திருக்காங்க. அவர வந்து ஒரு கேவலமான ஒரு ஆளா சித்தரிச்சிருக்கும். ஃபுல்லா ம். இடத்துல எல்லா இடத்துலயும் சித்தரிச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல, அத யாருமே கேட்கல. நாம கூட சொல்லியிருந்தோம். நம்ம ரிவ்யூல. ரம்யா 100% அவர்கள அது பண்ணது கேட்டவா மட்டும் உங்களுக்கு தெரியாது. ஒரு மாரி இருக்கு. அவர் வரட்டும். அத வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரம்யா கிட்ட கேட்போம். கானா ம், ம், வினோத்கிட்டயும் கண்டிப்பா கேட்போம்னு தான் சொல்லியிருந்தோம். ம், ம். பட் யாருமே அத கிளாரிஃபை பண்ணல. அப்படி என்னடா உங்களுக்கு கானா வினோத் மேல அவ்வளவு காண்டு? டாஸ்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் டீம் வந்து சும்மா எப்பயாச்சும் ஏதாவது ஒண்ணு பண்ணும்ல டாஸ்க்ன்ற மாரி சொல்றாரு. அந்த நகட் டாஸ்க்ல எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். அது என்ன இன்ட்ரஸ்டிங்காவா இருந்துச்சு. 1 மணி நேரம் எண்ணிட்டு இருந்தா இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அவரும் எஃப்ஜேவும் மத்த டீம வந்து டிவியேட் பண்றாங்க. எண்ணிட்டு இருக்கப்போ, அமித் எண்ணிட்டு இருக்கப்போ, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கனியக்கா பண்றதுக்குள்ள டிவியேட் பண்றாங்க. சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விட்டுட்டாங்க. வேற யாரும் பண்ணல. மறுபடியும் ம். செகண்ட் ரவுண்ட் வந்து எல்லாரும் பிளான் பண்றாங்க. பார்வதியும் கனியும் உட்கார்ந்து நம்ம வந்து கம்ருதீனை வச்சு டிவியேட் பண்ணணும்ன்றாங்க. பார்வதி வந்து கமருதீன் வேணாம். கமருதீன் கவுண்டிங்ல கரெக்ட்டா கன்னுன்னு இருப்பாரு. மாதிரிய வச்சு டீவியேட் பண்ணுவோம் அப்டின்றாங்க. சரி ஏதோ ஒண்ணு பேசி முடிக்குவாங்க அப்டின்னு அங்க வருது. காதல் இருக்காங்க. அந்த கானா வினோத் இருக்காங்க. பிரச்சனையாகும். ஓஹோ! கனியக்கா பாத்தீங்களா? இந்த மாரி ஸ்ட்ராட்டஜியே வச்சிருக்காங்க. நம்ம இங்க இந்த டீமுக்கு வந்தா பாத்தீங்கன்னா, கானாவினத்துல இருக்க டீம்ல வந்து திவ்யா சொல்றாங்க, அவங்க பண்றத நம்ம பண்ண வேணாம். அவங்க என்ன நம்ம வேணா ஒண்ணு பண்ணட்டும். வேலை நம்ம ஒண்ணு யாரையும் வைப்போம். எதுவும் பண்ண வேணாம். நியாயப்படி, ம். நீதிப்படி அப்படின்னு நடப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நாட்டாமை பாட்டுல பின்னாடி ஓ ஓ ஓ ஓ ஓ! அந்த ஓ! மியூசிக் தான் கேட்டுச்சு. ஆ. ஆனா நம்ம கானாவினத்துல தெரியும்ல. சும்மா ட்ரிகர் பண்ணா தெரிச்சிருவாரு. சூடாயிருவாரு. அவரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருங்க. நம்ப சபரி டீம்ல இருக்காரு பாருங்க. ம். விக்ரமும், எஃப்ஜேவும் வந்து ப்ரொவோக் பண்ணிட்டே இருக்காரு. அவரும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல எந்திரிச்சு போய் அவரும் பேச ஆரம்பிச்சுட்டாரு. உடனே விக்ரம் நீங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டாரு. எனக்கு என்ன டவுட்னா, விக்ரம் பண்ணா அது கரெக்ட். கானாவினோத் பண்ணா தப்பா? இத சொல்லுங்க நீங்க எனக்கு. இல்ல அதுதான் சொல்றேனே. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். ஆஹா. இப்ப இந்த மாரி ஒரு விஷயம்லாம் நடக்குதுடா தம்பி. ரொம்ப தப்புண்ணே. என்ன நினைச்சுன்னா, நீங்க நல்லா விளையாடுறீங்கன்னா, இப்ப நீங்க பண்ணீங்கல்ல, அப்ப அவர் பண்ண போறப்ப தடுக்கிறது என்னது நீங்க? நீங்க எப்படி ஒரு பொண்ண கைப்பிடிச்சு எப்படி இழுக்கலாம்? அதெல்லாம் என்ன கான்டெக்ஸ்ட் என்ன வேர்ட்ஸ் அது? அப்ப எஃப்ஜே என்ன பண்ணாரு? அங்க போய் எகிரி குதிச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆ. அங்க போய் திவ்யாவ கட்டி பிடிச்சு தானே வந்து ஆரம்பிச்சாரு. அப்ப இவனுங்கலாம் குடுத்த டாஸ்க் மாரி பண்ண மாட்றாங்க. இன்னோவேட்டிவா பண்றேன்ற பேர்ல டாஸ்க்க ஸ்பாயில் ம். பண்றது. அதுதான். ஏதோ ஃபன்னா கொண்டு போறாராம் இவரு, விக்ரம். இந்த இதுல விக்ரம் பண்ணது தப்புண்ணே. கானா வினோத் வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பா. டெம்பர் லூஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டு அவரும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எஃப்ஜே சண்டைய வந்து போட்டாரு. உடனே திவ்யா அவர்கள் கூப்ட்டு ஆஃப் பண்ணி வேலைய முடிச்சுட்டாங்க. அண்ட் பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. அரோரா நீங்க பண்றது தப்பு வைங்கன்னு கானா வினோத்துக்கு ஒரே சந்தோஷம். ஹாப்பி கொஞ்சம் ஆயிட்டாரு. ஓவரா அப்புறம் ரியாக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இருந்தாரு. என்ன கானா வினோத் ரொம்ப தீவிரமா டிஸ்கஷன் தான் பண்றீங்க போலயே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். கிச்சன் பக்கம் வீட்டுக்குள்ள வரீங்களா? பாரு! இந்த பாருங்க. எல்லாத்துக்கும் என்ன ஆவுன்னா என்ன? இழுக்கப்படாது. மத்தவன கேளுங்க. அங்க எத்தன பேர் இருக்காய்ங்க? அவருக்கு வெசல்னோனே பாத்திரங்கள் கழுவுனே பாத்ரூம் குள்ள நெனச்சுட்டு கமருதீன பாத்ரூம் குள்ள சொன்னேன். எங்க என்ன ஏங்க சொல்றீங்க? அவர் பிக் பாஸ் சொல்லவே இல்லங்க அப்படின்னு. ஏய் இல்லப்பா சொன்னாருப்பா. ஏங்க சொல்லவே இல்ல. ஏய் சாரிப்பா தெரியாம அந்த பாத்திரங்களுக்கு பாத்ரூம் நெனச்சுட்டேன்ப்பா. சாரிப்பா பதட்டம் ஆயிடுறாரு வினோத் அண்ணன். ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டாங்கன்னா, சொல்லிட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவருக்கு. அதுதான் மைனஸ். ஒரு விஷயத்த பொறுமையா ஹேண்டில் பண்ண மாட்ருக்காரு.
அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கடைபிடிச்சா அவரோட கேம் பிளே இன்னும் அடுத்த தரத்துக்கு போகும். கண்டிப்பா போகும். அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு எபிசோட்ல ஒன்னும் பெருசா வாவ் அப்படின்னு பேசுறதுக்கோ நம்ம வந்து இதை பெருசா உட்காந்து ரிவ்யூ பண்றதுக்கோ ஒண்ணும் இல்ல. கேம் ஷோவை வந்து 30 நிமிஷம் 30 நிமிஷம் 1 ஹவர் 20 நிமிஷம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமிங் கொடுத்து ஒரு ரவுண்டுக்கும் 2 பாயிண்ட்கள் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இப்ப 2 டீம் வந்து 2 பாயிண்ட் எடுத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3வது டீமும் 2 பாயிண்ட் எடுத்து சரிசமமான நிலைக்கு வந்துட்டாங்க. எஸ். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா சாண்ட்ரா ரொம்ப முனைப்போட இருக்காங்க. எப்படியாச்சும் இதை ஜெயிச்சுட்டு பிரஜன் வீட்டுக்குள்ள வரணும், அந்த 24 ஹவர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுல சாண்ட்ரா ரொம்ப குறியா இருக்காங்க. அவங்களுக்கு கோவம்லாம் வந்துருச்சான். இந்த டிஸ்டர்ப் பண்றப்ப விக்ரம்லாம் டிஸ்டர்ப் பண்றப்போ உங்களுக்கு வீட்ல இருந்து வரணும் இல்லையா அப்படின்னா சொல்ற மாதிரி வந்துட்டாங்களாம். ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. சோ சாண்ட்ரா ஒரு முனைப்போட தான் இருக்காங்க இந்த டாஸ்க்ல. எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும்ன்றதுல. எனக்கு நாமினேஷன்லாம் வேணாங்க. எனக்கு இந்த ஃபேமிலி மெம்பர் வீட்ல வரணுங்க. பிரஜன் வரணுங்க. 24 ஹவர்ஸ் அதெல்லாம் சாண்ட்ரா நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வாரம் தான் ஃப்ரீ டாஸ்க்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஓகே. ஆனா சாண்ட்ரா அடுத்த வாரம் வரைக்கும் இருக்கணுமே. கரெக்ட். அதான் சொல்றேன். சாண்ட்ரா என்ன நீங்க 24 ஹவர்ஸ் இல்ல சாண்ட்ரா. ஃபுல்லாவே நீங்க உங்க வீட்டாளோட இருக்கலாம். ஆனா சாண்ட்ரா எல்லாரையும் வந்து ஒரு வாட்டி அவங்க கூட உட்காந்து பேசினா பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்கண்ணே. அதே மாதிரி விக்ரம் வந்து மார்னிங்ல வந்து பேசுறாங்க. பார்வதியே பிரெயின் வாஷ் பண்ணிட்டான் தம்பி. பார்வதியே கமருதீன் நான் சொன்னல கமருதீன் பார்வதி மாறப்போகுது. அதுக்கு நேரம் வந்துருச்சு. சாண்ட்ராவையும் திவ்யாவும் சேர போறாங்க. அதுக்கு நேரமா ஒரே டீம்ல போட்டு 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எல்லாம் செட் ஆகுது. எதர்ச்சியா எடுக்கிறது தான். நேம்ஸ் எடுக்கிறது தான். அது ஒண்ணா வந்திருக்கு பாருங்க. பாரு கமருதீன் ஆலமரம்டா. பாவாட சாமியார்ரா. சூப்பர். வாழ்த்துக்கள். கமருதீன் பார்வதிக்கு விரிசல் வருதுன்னா ஏன்னா நைட்டு சும்மா அங்க கார்டன் ஏரியால கமருதீன் துப்பி இருக்காரு. அதை பார்த்து பார்வதி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அங்க ஆரம்பிச்சு அடுத்து மறுபடியும் காலையில வந்து அதை அப்படி பண்ணலாமா, ஏன் இப்படி பண்றீங்க, இந்த சின்ன விஷயத்த ஏன் இவ்வளவு பெருசாக்குற அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு, நீ வந்து என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, யூ ஆர் டேக்கிங் மீ ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி கமருதீன் கேட்டு கிராண்டட் அப்படின்லாம் கமருதீன் கேட்டு பார்வதி இல்ல என்ன சொல்ற புரியலையே, நான் என்ன பண்ண, அப்ப இது கூட சொல்லக்கூடாதா உன்ட்டு, அப்ப என்னதான்ப்பா சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இது எங்க போய் முடியுதுன்னு தெரிய போச்சு. ஒரு பிரேக்கப்ல முடிய போகுது. பிஜிஎம் ஸ்லோமோ பிஜிஎம் போட போறாங்க. ஒரு ப்ரோமோ நமக்கு ரெடியா காத்திருக்க போகுது. அவ்வளவுதான். அடுத்த வாரம் ஃபேமிலில வந்து குதிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதோ, ஃபேமிலிங்க வந்து எப்படி தூக்கி போட்டு மிதிக்க போறாங்களோ, அதே மாதிரி இந்த கிரீஸ் டப்பாவை எப்படி தூக்கி போட்டு மிதிச்ச அதை கூட நீங்க பார்வதி கேக்குறாங்க. நாம என்ன டைட்டில் வைக்கிறோமோ அது கூட வீட்டுக்குள்ள ஒளிபரப்பு பண்றாங்க மாதிரி ஆயிடுச்சு. தரையில பேசுறது திரையில வருதுன்ற மாதிரிலாம் இருக்கு. எல்லாமே வருது. அண்ட் ஜோ சார் டான்ஸ் மாரத்தான் சாங் இஸ் குட் பட் டான்ஸ் நல்லா, அதுவும் நல்லா இருக்கு. மக்களே நீங்க தனுஷ் டான்ஸ் ஆடிலாம் நீங்க பார்த்தது இல்லையே. தனுஷும் நம்ம மக்கள் தலைவி சனம் அவர்களும் ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. மட்ட சாங். தனுஷோடைய ப்ரொஃபைல் இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். அது ஒரு காலம்ங்க. அது ஒரு ஆமா, அது என் ஆபீஸ்ல நடந்த ஒரு கலை கூத்து. எனக்கு அப்பவே அண்ணனை தெரியும். அண்ணனை பாக்குறப்போ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க, அந்த ஒரு ஃபார்முலா ஒண்ணு பேச ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ ஓகே ப்ரோ அப்படின்னு போயாச்சு. அதுக்கப்புறம் அண்ணே நீங்க எப்படின்னா இருக்க, இதுதான் வாழ்க்கை. அண்ணன்றவன் என்னன்னு கூப்பிடுறதும், என்னன்னு சொன்னவன் இப்ப அண்ணன் கூப்பிடுறதும் வாழ்க்கை ஒரு வட்டண்டா. ஆஹா கருத்தா பேசுறியே, அதான் நியாயம். மாற்றம் ஒன்றுதான் மாறாது. அப்சல்யூட் சினிமா தான். ஆமா, சட்டையில மட்டும் கோடு போட்டு வாழக்கூடாது, வாழ்க்கையிலயும் கோடு போட்டு தான் வாழணும். பின்றிய யாருன்னா நீ தெரியுதா புரியுதா? தெரியுது புரியுது. இந்த டாஸ்க் நீ நல்லா ஆரம்பிச்சிருக்கு டே 1. போக போக தெரியும் இன்னும் என்னென்ன ஆட்டங்கள் பாடங்கள்லாம் நமக்கு வந்து காத்திருக்க போகுது இந்த பிக் பாஸ் ஷோலன்றது எல்லாமே வெயிட் பண்ணதான் தெரியும். இன்னைக்கு இதுதானே நடந்துச்சு ஓவராலாவே. இன்னைக்கு ரொம்ப பெருசா பேசுறது இல்ல, ஆடல் பாடலோட நடந்துருச்சு. டாஸ்க் கொடுத்துட்டாங்க. இனிமே இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு டைமை கொடுப்பாங்க. இவங்க டான்ஸ் ஆடுவாங்க, இதுல பாயிண்ட்ஸ் எழுதுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கரகாட்ட கும்பல் வின் பண்ண போகுது. கரகாட்ட கும்பல் யூ மீன் நம்ம சாண்ட்ரான் டீம் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 100% விக்கல் விக்ரம் டீம் வின் பண்ணாதுன்றது அப்படமா தெரியுது. ஏன்னா கில்லி படத்துல விஜய் சார் சொல்ற மாதிரி தமா துண்டு பிளேடுல வைக்கிற நம்பிக்கைய ஓ மேல வை. எனக்கு இவங்க ஒண்ணு சொல்லி ஜஸ்டிஃபை வேற பண்ணிக்கிறாங்கண்ணே. டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணல, 1 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்குமா அப்படின்றாங்க. அது என்ன டாஸ்க்ன்னு இருக்குல்ல,
அது கான்சென்ட்ரேட் பண்ணும், டைமிங் கால்குலேட் பண்றதுதான் விஷயம். அதுல போய் நீ டீவியேட் பண்ணிட்டு இருந்தனா தட்ஸ் நாட் குட் இல்ல. அப்ப பிக் பாஸ் சும்மா வைப்பாங்க இந்த டாஸ்க், இந்த மாதிரி டாஸ்க். அப்புறம் பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.